வெல்கம் டு சாப்பிட வாங்க. இந்த சம்மருக்கு சூப்பரான டேஸ்டியான அதுவும் கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கோம். இந்த கேரட்டை நாம் ஸ்கின் பீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பீலர் வச்சு பீல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு கத்தி வச்சு இது மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணாலும் இப்படி நீட்டாக வந்துடும், இல்லை ஒரு கத்தி வச்சு சுரண்டினாலும் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் கேரட் வாங்கும்போது இது மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் கீருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த கேரட் எல்லாத்தையும் நம்ம பீஸாக கட் பண்ணிடலாம். சும்மா பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணால் போதும். கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை நாம் மூடி ஸ்டவ்வில் வச்சு 4லிருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுடலாம். கேரட் வேக வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லாவே வெந்திருக்கு. இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை நாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். நாம் வேக வைக்கும்போது இருந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த மிக்சர் ஜாரில் ஊற்றிருக்கோம். இதை இப்போ நாம் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை குக்கர்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ ஊற்றிக்கோங்க. கேரட் நாம் ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது கூடவே 150 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் காய்ச்சி ஆற வச்சுன பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு என்ன நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். இதை இந்த நெய்லையே வறுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் கீரில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நாம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே கேரட் கீர் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.